ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மாத்ரே நமக. ஹேம கும்போப மோத்துங்க வக்ஷோஜ பாரா வனம்ரே த்ரிலோகா வனம்ரே. காளிதாச விரசிதம் ஸ்ரீ ஷியாமளா தண்டகம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாளோட தேக சௌந்தரியத்தை வர்ணிக்கிறார் காளிதாசர். சுஸ்ஸபேசாய மங்களம் சுபச்சிதம்பரம் சிவகாம சுந்தரி அம்பிகா சமேதம் அனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பொற்றிருக்க. மேதா விலாசங்கிற இந்த காணொளி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் என் மனம் மகிழ்ச்சி அடைகின்றது. சிறப்பான சிந்தனைகள் நாம் சிந்தித்து வருகின்றோம். இன்றைய சிறப்பான சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, சலிப்பு, மனம் கொண்ட சலிப்பு. இந்த மனம் கொண்ட சலிப்பானது உங்களை எங்கே கொண்டு போய் விடும், அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு சலிப்பு என்பது வரக்கூடாது. சலிப்பு என்பதுன்னா அக்கறை இல்லாத தன்மை, ஏதோ ஒரு ஏக்கம், ஒரு ஏமாற்றமான சிந்தனை, இதன் காரணமாக தான் சலிப்பு வரும். சலிப்பு மனம் ஒருவரை எங்கே கொண்டு போய் விடும்? சலிக்காத மனம்தான் வெற்றியை கொள்ளும். மனம் சலிப்பு அடைஞ்சதுன்னா ஒருவரால் இந்த உலகத்தில் வெற்றியும் கொள்ள முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. இதை கொண்டு தான் சலியாத மனத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர் பார்த்திங்கன்னா 16 வகையான செல்வத்தை வேண்டார். கலையாத கல்வியும்னு ஒரு அபிராமி அம்மை பதிகம் ஆரம்பிக்கும். அதில் 16 வகையான செல்வங்களை சொல்லியிருப்பார். அதில் முக்கியமான ஒரு செல்வம் எது அப்படின்னு சொன்னோம்னா, சலியாத மனம். மனம் மட்டும் சலிக்கக்கூடாது. மனம் சலிச்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கையானது இனிமையாக இருக்கவே இருக்காது. இறக்கும் வரையில் மனம் சலிப்பு அடையாமல் நாம் இருந்தோமானாதான் இந்த உலகத்தில் இந்த ஸ்தூல உடம்பை வச்சுக்கிட்டு நம்மால் வாழ முடியும். வருந்தி அழைத்தாலும் வாராது வாரா, பொருந்தும் மென்மின் போய் என்றாலும் போகா, இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி துஞ்சுவதே மாந்தர் தொழில். ஔவையார் நல்வழிங்கிற ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க. நமக்கு வரக்கூடிய பொருளானது எதுவாக இருந்தாலும் நம்ம தேடி வந்துடும். அது நம்மக்கிட்ட இருக்கணும்னா இருக்கும், போன்னு பிடிச்சி தள்ளினா கூட போகாது. அதுபோல் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா அந்த பொருள் நம்மகிட்ட வராது. வராத பொருளை எண்ணி ஏங்கி நெஞ்சம் புண்ணாகி துஞ்சுவதே மாந்தர் தொழில்னு சொல்லியிருக்கா ஔவையார். இதை நினச்சி போனது கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, இப்படி போயிட்டுது அப்படி போயிட்டுது நினச்சி மனசை புண்ணாக்கி மடிந்து போகிறது மனிதனுடைய தொழில். அதுலேருந்து அவன் விடுபடணும் அப்படின்னு இந்த நல்வழி பாடல் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த சலியாத மனத்துக்கு நான் சொல்கிறேன்னா, கிடைக்காத ஒரு பொருளை எண்ணி ஏங்கி நிதர்சனமான வாழ்க்கையை இழந்து துன்பப்படுற மனிதர்களே, தயவு செய்த ஒத்தி வைங்க அப்படின்னு ஔவை சொன்ன நல்வழியை நாம் பின்பற்றலாம். இந்த முதுமொழி மூலம் நமக்கு நல்ல ஒரு எண்ணம் கிடைக்குது. சலிப்போட விளைவு என்னன்னா, ஒருவரை செயல் முடக்கம் பண்ணிடும், உயர விடாது. சலியாத மனத்தோடு ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த சலிப்பில்லாத வேலையானது நிறைவாக நல்ல பலன்களை தரும். அப்போ தான் அந்த செயல் முழுமையடையும். அந்த செயலானது 4 பேருக்கு பயனடையதாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், உலகப்பற்று ஒருத்தருக்கு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ முடியும். உலகப்பற்றை நாம் என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு நமக்கு ஏக்கமும் வந்துடும், இறப்பும் வந்துடும். எது வேணாலும் எப்படியாச்சும் போகட்டும் அப்படின்னு சலிப்பு வந்துடுத்துன்னா உங்கள் வசம் எந்த வளமும் நிற்காது. எதை பார்த்தாலும் விரக்தியாக தான் இருக்கும். ஆமாம் கிடக்குது போ. சலிப்பு நம்மிடம் வந்துடுத்துன்னா நம்மளுடைய வெற்றி, செயல், லக்ஷ்மி கடாட்சியம் எல்லாம் நம்ம விட்டு போயிடும். சலிப்பு மட்டும் வராமல் இருந்தோம்னா எதையும் நாம் எதிர்கொள்ளலாம்.
சலிப்பை நாம் திறத்தி விட்டோதான் வளமானது வரும். சலிப்பு அடைவீரானால் உங்கள் வளத்தின் வாயிலை நீங்களே என்ன செஞ்சிடுறீங்க? அடைச்சிடுறீங்க. சலிப்படைந்து ஒரு செயலை செஞ்சோம்னா அது முழு பலனையோ முடிவோ நல்ல முடிவையோ கொடுக்காது. எத்தனையோ துன்பங்களோட வழிகளோட சலிப்பில்லாமல் வாழுற மனிதர்களை நாம் பார்க்குறோம். அப்படி இருக்க நாமும் சலிப்படையாத ஒரு செயலை செஞ்சு வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு தான் எல்லோரும் பாடுபடுறாங்க. எடுகோள் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் எடுக்கலாம். மாவீரன் கர்ணன் மகாபாரதத்தோட கதாநாயகன். எவ்வளவு வழி அவனுக்கு, துன்பம், அதோடு உழல்றான். பிறப்பின் ரகசியம் தெரியாமல் எல்லோராலும் இகழப்பட்டு எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொடையில் இறைவனையே மிஞ்சிட்டான். கொடுக்கறதுல இறைவனை மிஞ்சியவன் கர்ணன். இடது கை கொடுப்பது வலது கை அறியாமல் கொடுத்து வாழ்ந்தவன் கர்ணன், மகாபாரதத்தினுடைய கதாநாயகன். அப்படிப்பட்ட கர்ணன் ராஜகுல வம்சத்தில் பிறந்து அதே ராஜகுல வம்சத்தினால் ஒதுக்கப்பட்டு, குருவால் சபிக்கப்பட்டு, தாயால் வஞ்சிக்கப்பட்டு, சுயநல நட்பால் கட்டுண்டு, பிறப்பின் ரகசியம் அறியாமல் உழன்று, அப்படி இருந்த போது கூட தன் கொள்கையை விடலை, சலிப்படையலை. உள்ளதை கொண்டு நல்லதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு கிடைத்த வாழ்க்கையில் கொடையை, தானத்தை வழக்கில் கொண்டான். வாக்கு உறுதியை கொண்டான். செஞ்சோற்று கடனுக்காக எல்லோராலும் வஞ்சிக்கப்பட்ட பிறவி கர்ணன். பகவான் கிருஷ்ணனால உயிர் அவனுக்கு பிரியுது. விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறார். விண்ணுலகத்தை அழியா புகழோட அடைந்தான் கர்ணன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முடிவில் அவன் பெற்ற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். உலகத்திற்கே படியளக்கும் பரமாத்மா, பிரம்மாண்ட நாயகன், அணுவுக்குள் அணுவானவன், அவனே கர்ணன் கிட்ட யாசகம் கேட்க நிலைமை வந்துட்டு. பகவானுடைய படியளக்கும் கை, பாதுகாக்கும் கை, உலகத்தை ரட்சிக்கும் கை, அது எங்கே இருக்கு? கேட்குற இடத்துல இருக்கு, கீழே இருக்கு. கர்ணனின் கை மேலே இருக்கு. தான் பெற்ற தர்மத்தின் பலனை கொடுக்கும் கையை மேலே வைத்து, பரந்தாமன் கை கீழே இருக்கு. அதை வாங்குறார். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. உலகத்துக்கே படியளக்கும் பரமாத்மா கை கீழே இருக்கவும், கொடுக்கும் கை கர்ணனோட கை மேலே இருக்கும்படியாக கொடுக்குறான். அது கர்ணன் பெற்ற பாக்கியம். அவன் மன உறுதி, சலியாத மனம் அவனை மாவீரனாக்கி உச்சிக்கு கொண்டு போய் அவனை கொடையில் பகவானையே மிஞ்சும்படியா அவன் புகழ் பெற்றான். இப்போது அவன் நினச்சிருந்தான்னா ஒரு சல்லியாக எங்கேயோ காணடிச்சிருக்கலாம். பந்து ஆடுறாங்க எல்லாம். அவனை எதையும் கொண்டு அவன் சலிப்படையில் எல்லாத்தையும் ஒதுக்கி மேலோங்கி தன்னுடைய புத்தி சிரத்தையினால, கொடையின் பலத்தினால, வாக்கு சாத்துரியத்தினால எல்லாத்தையும் ஜெயித்து புகழ் உச்சிக்கு போயிட்டான். உலகத்துக்கே படியளக்கும் பகவானுடைய கை கீழே இருக்கவும், கொடையில் உயர்ந்தவனா தன் கை மேலே கொண்டு வாழ்க்கையில் எங்கேயோ போய் உயர்ந்து உலகத்தையே பேச வைக்கும்படியான கதாநாயகனாக மாறிட்டான். மனிதனோட பலவீனம் எது அப்படின்னு சொன்னால் அவனுடைய சலிப்பு தான். அது மட்டும் நம்மளை வீழ்த்திடும். மனம் சலிப்படையாமல் இருப்பது மனிதன் இந்த உலகத்தில் வாழ வைக்கும். 16 செல்வங்களில் சலியாத மனம் ஒரு செல்வம். இந்த செல்வம் இருந்துச்சுன்னா எல்லா செல்வத்தையும் நம்ம கை கொண்டு வந்துடலாம். எல்லா செயலும் நம்ம கைக்குள்ளே அடக்கமாயிடும். அதுவே உங்களோட வெற்றி ஆகிடும்.
நாம் எடுக்கிற முடிவின்படி தான் நாம் நடக்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் சலிப்பு வரணும்? நாம் சலிப்படைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மோட தலைமுடி கொட்டும், முகப்பொலிவு போயிடும், தேகம் ஒடுங்கும், மனக்கவலை மிஞ்சும், நடை தளரும், வாக்கு பிறழும், இப்படி எல்லாம் நம்ம சூழும். இதுக்கு நாம் இடம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஆகையினால சலிப்பு என்பது நம் மனதில் நுழைய விடக்கூடாது. சலியாத ஒரு வேலையை செஞ்சோமானா அந்த வேலை நமக்கு பலன்களை கொடுக்கும், புகழை கொடுக்கும். எதெல்லாம் வருதோ அதை நம்ம சமாளிக்கணும். வருவதையெல்லாம் சமாளிப்போம், வந்ததையெல்லாம் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட சலிப்பு நம்மை அண்டாமல் புகழ் உச்சிக்கு நாம் போகிறோமோ இல்லையோ, நிதர்சனமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு சலிப்படையாமல் இறக்கும் வரையிலும் நாம் இருந்தோமானா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம் வசப்படுத்தி உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஜெயிக்கலாம், புகழை அடையலாம், மன நிம்மதியோடு வாழலாம். வாழும் பொழுது வாழ்த்துவோம், வாழ்ந்த பிறகு நன்றியாக நம்மை பார்க்கும்படியாக வைத்து விட்டுப்போம். ஆகையினால சலிப்படையாத மனதை அபிராமிப்பட்ட அம்பாள் கிட்ட கேட்குற மாதிரி சலியாத மனத்தை நாமும் கொண்டு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற இந்த சிறப்பான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன். வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு உங்களை மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன். இந்த மேதாவிலாசம் காணொளியை எல்லோருக்கும் பகிருங்கள். நீங்கள் பெற்ற இன்பம் எல்லோரும் பெறட்டும். நன்றி, வணக்கம்.